Welcome back, Kerala Laditha Digital Ninja. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதத்தில் மிஷினு வச்சு செஞ்சது டபுள்ஸ். தட் இஸ் 441, 114 and 667, and then today 657. Very simple. Why? Because last 10 days போன மாதத்தில் 10 நாளுக்கு மேலே எல்லாம் ப்ரைமரி நம்பராக வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ மிஷினுக்கு பொறுக்க முடியல, எப்படியாவது டபுள்ஸை கொண்டு வந்துடணும்னு நினச்சிது. ஸோ இந்த பிகினிங் ஆஃப் த வீக் 3 numbers continuously, 114, 441, 667. Okay, fine. இப்போது what does it mean that 114 and 441 and 667 உடனே மீனிங் கொடுத்துருச்சு. பிகாஸ் this 667 belongs to this number. Why? Because நமக்கு 0667 நம்பர் வந்தது. இன்றைக்கி வந்தது ஒன்றும் கிடையாது, 6657, which means 6607. ஏன்னா இதனுடைய சம் 19 அண்ட் இதனுடைய சம் 24, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது த மிஷின், த கேரளா லாட்ரி மிஷின் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி சம், which is very important. This channel has been forcing for a long period. அப்போது what I did was, I think you are a little bit confusing about this chart. Actually, in the chart, very, very important and very, very keen. You have to be concentrated on this. Otherwise, you will not be able to understand what I mean. அப்போது இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்பர்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் கலர்ஸ் யூ ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். திஸ் இஸ் நத்திங். இப்போது ஈச் ஃபேமிலி இஸ் ஹேவிங் 7 நம்பர்ஸ். 019 ஃபேமிலி, இதுக்கு நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 019 ஃபேமிலி வந்து ப்ரைமரி நம்பர். ப்ரைமரினா அதில் பவரே இருக்காது. ஸோ அதுபோல் இந்த 019ஓட சம் எல்லாமே 10. இந்த 10வது சம்மில் ரெட்டப்படை வர சம்மில் 2 ஒத்தப்படை இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே 2 ரெட்டப்படை. வேறஸ் இந்த பக்கம் இதுவும் 10வது சம் தான், 023. சாரி, இது வந்து 10வது சம் வராது, 5வது சம் வரும், 023, which is equal to 208. இப்போ 208 ஆனால் இந்த பக்கம் வரும் 10வது சம்மில். பட் 023 இஸ் 5th சம். ஸோ இந்த பக்கம் வரதெல்லாம் 5, 15, 25. இந்த பக்கம் வர்றதெல்லாம் 10, 20, 30 வராது. 0, 000 வந்தால் 0 தான். அப்போது ஒரு ஃபேமிலியில் ஒன்லி 7 நம்பர்ஸ். வெரி ஈஸி. மிஷின் என்ன பண்ணுவோன்னா, இதெல்லாம் வந்து வெரி வெரி ஸ்மால் நம்பர்ஸ். இதெல்லாம் ஸ்மால் நம்பர்ஸ், 4க்கு மேலே நம்பர் இருக்காது. அப்போது 114 அப்படி அடிக்கிற மிஷின், என்னுடைய சம் 1 + 1 + 4 = 6 அடிச்சிருச்சா? இப்போது இந்த 16 குரூப்பில் மிஷின் வந்து 6வது சம்முனா 6, 16, 26. அப்போ இதுக்கு ஈக்குவல் 6க்கு பவர் என்ன? 1, 11, 21. இதிலிருந்து மிஷின் எடுக்கணும். அப்போ நேச்சுரலாக இந்த பக்கம் வந்ததுன்னா இதுக்கு ஃபேமிலி நம்பர் இது.
அப்போ 911 அப்படின்ற நம்பரை மிஷின் வந்து கண்டிப்பாக வச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 461 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதுவும் 11ஆவது சம் தான். ஏன்னா 4 + 6 + 1 = 11 சம். அப்போது இந்த 6வது செம்மை மிஷின் வந்து 11ஆவது செம்மை மாற்றினானா 146,911. இல்லை வந்து 6வது செம்லேயே 16வது செம் அடிக்க போகிறேன் அப்படின்னா 916. வெரி சிம்பிள். இப்படி தான் மிஷின் வந்து சின்ன செம்மை பெரிய செம்மை மாற்றும், பெரிய செம்மை சின்ன செம்மை மாற்றும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம சுற்றி வரும்போது நமக்கு இந்த விஷயம் புரிகிறது கிடையாது, யாரும் பார்க்குறது கிடையாது. இப்போது அதனால தான் ரீசன் 667 அப்படின்னு வந்தது. இப்போ ஆக்சுவலாக மிஷினு 667க்கு அடுத்த நம்பர் என்ன? 665 தான் வந்திருக்கணும். ஆனால் மிஷினு 657ன்னு கொடுத்துருச்சு. அப்போ 7ன்னு கொடுத்துச்சுன்னா இந்த 667 இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ முன்னே என்ன பண்ணுச்சுனாக்கா 6607ன்னு கொடுத்தது. அதாவது 0667. அப்போ மிஷினுக்கு நடுவில் ஒரு நம்பரை தான் மாற்றும். இப்போது 49 குரூப்பில் 441 அப்படின்ற சம்முனால் இந்த சம்மு வந்தது. லிசன் கேர்ஃபுல்லி, பிகாஸ் 4 + 4 + 1 = 9. அப்போ மிஷினுக்கு 19வது சம்மு தேவைப்படுது. ஏற்கனவே அடித்த நம்பர் தான் இது, 667. ஸோ 6 + 6 + 7 = 19. அவ்வளோதான். 9க்கு 19 முடிச்சிருச்சு. அப்போது இங்கே வருவோம். போன மாதத்தில் 13 குரூப்பில் மிஷின் வந்து இந்த குரூப்பில் இருந்து சரியாகவே நம்பரை எடுக்கலை. அப்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் 071 021 ஏகப்பட்ட முறை வந்திருக்கு. பட் மறுபடியும் மிஷின் 657 வச்சுருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா மிஷினு இந்த பக்கம் இருக்கிற அதனுடைய ஆட் நம்பர், அதாவது ரெட்டப்பட சம்மில் அடிக்க போகுது. ரெட்டப்பட சம்முன்னா 012 = 3வது சம்மு, 657ங்கிறது 18வது சம்மு. அப்போ 265 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை வச்சுதுன்னா 6 5 11 11 2 13வது சம்மு. கண்டிப்பாக இந்த 265 டெஃபினெட்லி த மிஷின் இஸ் கோயிங் டு கிவ். அதுதான் இந்த பக்கம் இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு நம்பரை ஒரு சம்மில் வந்து பார்த்திங்கனாக்கா 7 நம்பர் இருக்கும். தட் இஸ் 1 2 3 4. இந்த காலியாக இருக்கிற இடத்துல நம்பர் இருக்குது 5 6 7. அப்போ மிஷின் ஒரு சம்மில் ஒரு நம்பரை வந்து 4 முறை 5 முறை ஒரு மாதத்தில் அடிக்கிறத ஹேபிட்டாக வச்சுருக்கு. ஏன்னா வேறு வழி கிடையாது, மிஷினுக்கு போய் சுற்றி நிற்கும் போது அந்த நம்பரை தான் நிற்கும். அப்போ ஏற்கனவே வந்திருக்கிற சம்மிலேயே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா மிஷின் வந்து இந்த பக்கம் வரும்போது இதுக்கு ஈக்குவலாக 9வது செம்மை 14வது செம்மை மாற்றும், 19வது செம்மை 4வது செம்மை மாற்றும். அப்படின்னு சொன்னால் என்ன நம்பராக வரும்னா 022. நல்லா நான் வச்சுக்கோங்க. இதுக்கு ஈக்குவலான நம்பர் என்னென்னா 022. இந்த 022வை இந்த பக்கம் வந்ததுன்னா மிஷின் 072 அப்படின்னு அடிக்கும் 9வது சம். இந்த பக்கம் அடிச்சதுன்னா 022 அப்படின்னு அடிக்கும். அப்படி இல்லைன்னா 077 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது, அதை அடிக்கும். ஏன்னா 14வது சம்மு தான் முக்கியம் மிஷினுக்கு, வேறு எதுவும் நம்பர் முக்கியம் கிடையாது. அதுக்கு வந்து 022 077 072 அதெல்லாம் தெரியாது.
சுற்றி நிற்கும். எப்படி நிற்கும்னா 3 நம்பரையும் கூட்டினா ஏற்கனவே வந்திருக்கிற சம்மு வரணும்டா எனக்கு, இல்லைனா அதனுடைய பவர் நம்பர் வரணும். அவ்வளோதான் மிஷினுக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அதனால தான் நம்ம சம்மை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம், 5 கேட்டகரியாக பிரிக்கிறோம். தட் இஸ் 0, 5, 1, 6, 2, 7, 3, 8, 4, 9. ஸோ இதில் 0ல் 10, 20 அடங்கும், 5ல் 15, 25 அடங்கும். இந்த பக்கம் 1னா 11, 21 வரும். இந்த பக்கம் 6னா 16, 26 வரும். இந்த பக்கம் 2னா 12, 22 வரும். இந்த பக்கம் 7னா 17 வரும். இந்த பக்கம் 3னா 13, 23 வரும். இந்த பக்கம் 8னா 8, 18. இந்த பக்கம் 4னா 14, 24 வரும். இந்த பக்கம் 9னா 9, 19. அவ்வளோதான், 29லாம் வராது. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் சார்ட் எக்ஸாக்ட்லி சேஸ். அப்போது மிஷினுக்கு இங்கே இந்த சம்மில் 441ல் இந்த ஃபேமிலியில் 9வது சம்மை கொடுக்குது. ஆனால் 19வது சம்மு இங்கே மேலே இருக்கிற ஃபேமிலியில் இங்கே கொடுக்குது. அப்போது 100% மிஷினுக்கு இந்த ஃபேமிலியிலேருந்து நம்பரை எடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போது 9வது சம்முக்கு ஈக்குவல் நம்பர் என்ன? 018, 9, இல்லைன்னா 036. இந்த 2 நம்பரும் போர்டில் இல்லாமல் போகாது வித்தின் 1 வீக். அப்படி இல்லை இதுக்கு ஈக்குவல் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மிஷின் என்ன பண்ணும், இந்த 657 அதனால தான் வச்சுருக்கு, அடுத்த நம்பர் 658 அப்படின்னு சொல்லி அடிச்சதுன்னா மிஷினுக்கு 19வது சம் கிடச்சிரும். இங்கே இருக்குது அந்த நம்பர் 568. 6, 5, 11, 11, 8, 19. அப்போது 657 ஒரு நம்பர் வந்திருக்கிறதுனால 568 அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எப்படி இந்த 9வது சம்மை மிஷினு 667 19வது சம்மை மாற்றுச்சோ, அதுபோல் இந்த 18வது சம்மை 8வது சம்மாக மாற்றும் 100% மாற்றும். அப்போ 8வது சம்மா வந்தால் இங்கே 116 எழுதி வச்சுக்கோங்க. 116 அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸுக்கு பாக்ஸ் போட்டுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 1ஆம் தேதி 016 அப்படின்ற நம்பர் வந்தது. சிம்பிளாக மிஷின் என்ன பண்ணால் அந்த 01 மாற்றிட்டு போயிட்டே இருக்கும். பட் சேஃபர் சைடு 116 611 161 116 161 611 இதை பாக்ஸ் போட்டுன்னு வந்தாலே 100% வின்னிங் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ட்ரிக்ஸு. ஸோ இந்த சார்ட்டு ஃபுல் நம்பரோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 1000 ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சார்ட்டோட விலை ஒன்லி 1000. இந்த சார்ட் வேணும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349 அப்படின்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. அண்ட் இது போக நமக்கு 4 டிஜிட்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா 100% இந்த வாட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 0167. ஏன்னா நம்ம இப்போ தான் 161 ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் மிஷின் இந்த 0167 கண்டிப்பாக அடிக்க போகுது. ஒரு வாரத்துக்குள்ளே 4 டிஜிட்டில் டைரக்ட் ஹிட்டில் தூக்கலாம். அது எப்படின்னா 04 டிஜிட்டில் வச்சுக்கோங்க, 167 பாக்ஸ் ஆடிக்கோங்க. ஏன்னா மிஷின் போன மாதம் 0177 ஆடி இருக்குது. இதுக்கு அடுத்த நம்பர் 0167. அவ்வளோதான், இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர். ரீசன் 14th சம். இந்த 167ங்கிறது 14th சம். ஆல்ரெடி நமக்கு 114 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு 2 முறை. இதுக்கு ஈக்குவல் நம்பர் என்னென்னா 167 14வது சம்.
அவ்வளோதான் ட்ரிக்கு. இது போல் பல பரீட்சை கூட்டத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. டுமாரோ அந்த போர்ட் 100% சி போர்டில் இங்கேருந்து ஒன்று கொண்டு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, பட் ரேர். ஆனால் மிஷின் என்ன பண்ணுன்னா 3 இல்லைனா 5 அப்படின்ற நம்பரை சி போர்டில் வைக்கும். ஏ போர்டில் என்ன பண்ண போகுதுன்னா 9 இல்லைனா 2 0. ஸோ இதில் ஒன்றும் சேர்த்துக்கலாம். 100% பி போர்ட் 0 நாளைக்கு. அப்படி 0 மிஸ் ஆச்சுன்னா 9. ஸோ இதுதான் நாளைக்கு வரக்கூடிய 3 டிஜிட் நம்பர். ஸோ இதை கம்பேர் பண்ணி மிங்கிள் பண்ணி போட முடிஞ்சவங்க போட்டுக்கோங்க. இது போல் பல பரீட்சை கூட்டத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிங்க. 1 செகண்ட் டிஸ்க்ளைமர். This channel is only for learning purpose. No betting or gambling is entertainment. Purely entertainment purpose. Thank you very much for watching this video.